உங்க பாக்கெட்லயே ஒரு மினி ரிசர்வ் வங்கி இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ நீங்களே உங்களுக்கான நாணயத்த அச்சடிக்கிற அதிகாரம் கிடைச்சா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல உங்க தரவுகள வச்சு ஆன் ஆரிஜின் திட்டத்தோட ஸ்டேபிள் காயின் ஏஎன்பி, அதாவது ஏஎன்பி காயின் எப்படி இந்த அதிகாரத்த உங்க கையிலேயே குடுக்குது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஆமா, கண்டிப்பா. பணத்தை உருவாக்குற அதிகாரத்தை மைய வங்கிகள்ட்ட இருந்து எடுத்து நேரடியா பயனர்கள் கிட்டயே குடுக்கிறது தான் இந்த சிஸ்டத்தோட அடிப்படையே. இப்போ உங்க தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, இந்த ஏஎன்பி காயினை பெற நிறைய வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி உங்க கிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பர்ன் பண்றது, அதாவது அழிக்கிறது. ஒரு நிமிஷம். எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை அழிக்கிறதா? என் கையில இருக்கிற ஒரு மதிப்புமிக்க டோக்கனை நான் ஏன் விற்காம பர்ன் பண்ணணும்? இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்போ இது இந்திய ரிசர்வ் வங்கி தங்க இருப்ப வச்சுக்கிட்ட ரூபாய் அச்சடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா? கரெக்ட். நீங்க சொல்ற அதிகார ரிசர்வ் வங்கி லாஜிக் தான் இங்கேயும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கறது ஒரு வகையான டிஜிட்டல் தங்கம்னு வச்சுக்குவோம். ஓகே, டிஜிட்டல் தங்கம் சரி. நீ அதை பர்ன் பண்ணும்போது சந்தையில் அதோட ஒட்டுமொத்த சப்ளை குறையுது. சப்ளை குறைஞ்சா இயல்பாவே மீதமுள்ள நாணயங்களோட மதிப்பு ஏறும் இல்லையா? அதே நேரம் நீங்க அழிச்ச அந்த மதிப்பை விலையே மாறாத ஒரு நிலையான ஏஎன்பி காயினா உங்க கைக்கே வந்துரும். ஓ, நாமே நம்ம பணத்தை அச்சடிக்கிறோம். கிரிப்டோ சந்தையோட அந்த வழக்கமான ஏற்ற இறக்கங்கள்ல சிக்காம நாமே ஒரு நிலையான மதிப்பை உருவாக்குறோம். ஆமா, எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். சரி. இப்போ தங்கத்தை அழிக்கிற மாதிரி எல்ஜிஎன்எஸ் அழிக்கிறதே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தா வேற வழியே இல்லையா? நான் எதுவும் செய்யாமலேயே சிஸ்டம் எனக்கு எப்படி உதவி பண்ணும்? அதுக்கு தான் சிஸ்டம்ல ஏர் டிராப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வழியை வச்சிருக்காங்க. இப்போ சிஸ்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் பயனர்கள் தங்கள் எல்ஜிஎன்எஸ் நேரடியா விற்காம அதாவது டிஏஐ அப்படிங்கிற இன்னொரு நாணயமா மாத்தும் போது அவங்க கிட்ட ஒரு 5% கட்டணம் வசூலிக்கப்படும். ஓஹோ, அதாவது சிஸ்டமை விட்டு வெளியேறுபவர்களுக்கான ஒரு எக்ஸிட் வரி மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். இந்த கட்டணம் சும்மா வீணா வருதில்ல. அந்த 5%த்துல 2.1% எல்ஜிஎன்எஸ் தானாகவே எரிக்கப்பட்டு ஸ்டேபிள் காயின் ஏ ஆக உருமாறுது. ஓகே. இப்படி உருவான காயின்கள் தங்களது முதலீட்டு எடுக்காம நீண்ட காலமா சிஸ்டத்திலே வச்சிருக்க டாவ் கம்யூனிட்டி உறுப்பினர்களுக்கு, அதாவது சிஸ்டத்தை நம்பி இருக்கும் விசுவாசமான பயனர்களுக்கு ஏர்டிராப் மூலமா இலவசமாவே வழங்கப்படுது. அட, அப்படியானால் வெளியேறுபவர்கள் கிட்ட வரிய வசூலிச்சு சிஸ்டத்துல முதலீடு செஞ்சு காத்திருக்கிற ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கும் லாபமா பிரிச்சு தர்றாங்க. இது உண்மையிலே ஒரு அருமையான சுழற்சி முறைங்க. கண்டிப்பா. இந்த சுழற்சி தான் தனிநபர் எடுக்கிற முடிவுகளை ஒட்டுமொத்த நெட்வொர்க்கோட வளர்ச்சியோட இணைக்குது. சூப்பர். சரி, இப்போ இப்படி பர்ன் பண்ணியோ இல்ல ஏர்டிராப் மூலமாகவோ ஏஎன்பி காயினை வாங்கி என் வேலெட்ல வச்சுட்டேன். இப்போ இது வெறும் டிஜிட்டல் சொத்தாவே முடங்கி போகுமா? நிஜ உலகத்துல இது எப்படி எனக்கு ஒரு வருமானத்தை தரும்? இங்க தான் அனுப்பி அப்படிங்கிற பிளாக் செயின் உள்ள வருது. இது ஒரு ஜீரோ நாலேஜ் தொழில்நுட்பம். அதாவது உங்க தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் வெளிப்படுத்தாமலே பாதுகாப்பா பரிவர்த்தனைகளை செய்யக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஓகே, ஒரு பிரைவேட் நெட்வொர்க் மாதிரி. ஆமா, இந்த அனுப்பி நெட்வொர்க் முழுமையா செயல்பட தொடங்கும்போது நாம அன்றாடம் கடையில வாங்குற காஃபி முதல் பெரிய பொருட்கள் வரை எல்லாவற்றுக்கும் இந்த ஏஎன்பி காயினை பயன்படுத்த முடியும். அதாவது நாம ஊர்ல பயன்படுத்துற சாதாரண பணத்தை போலவே இதை டிஜிட்டலா பயன்படுத்துறோம். ஆனா இதுல அந்த காயினை முதல்ல உருவாக்குனாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன லாபம்? நல்ல கேள்வி. ஒவ்வொரு முறை இந்த ஏஎன்பி காயின் நிஜ உலகத்துல கைமாறும் போதும் சிஸ்டத்துல ஒரு சின்ன கேஷ் கட்டணம், அதாவது ஒரு ஃபீஸ் உருவாகும். அந்த கட்டணத்தோட ஒரு பகுதி இந்த காயினை ஆரம்பத்துல பர்ன் செஞ்சு உருவாக்குன அந்த பயனர்களுக்கு ராயல்ட்டியா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அடேங்கப்பா. அப்போ நான் இன்னைக்கு வாங்குற ஒரு காஃபி மூலமா உருவாகிற கட்டணம் கூட இந்த சிஸ்டத்தை முதல்ல உருவாக்குனவங்களுக்கு ராயல்ட்டியா போகுதா? இது பார்க்க ஒரு மினி பென்ஷன் திட்டம் மாதிரி இருக்கே. ஆமாங்க, ஆரம்பத்துல நாணயத்தை உருவாக்குனதுக்காக தலைமுறைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்குது. வாவ். அதுதான் ஆரிஜின் திட்டத்தோட முக்கிய நோக்கமே. வெறும் ஒரு காயினை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துற ஒரு முழுமையான இணையான பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது தான். அருமை. இப்போ எனக்கு முழு சிற்றமும் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த ஏஎன்பி காயினை பெற முக்கியமா 3 வழிகள் இருக்கு. முதல்ல எல்ஜிஎன்எஸ் எரிச்சு நாமே நேரடியா உருவாக்குறது. கரெக்ட். ரெண்டாவது சிஸ்டத்துல அப்படியே தங்கி இருப்பதன் மூலம் ஏர்டிராப்பா பெறுவது. மூணாவது எதிர்கால நிஜ உலக பரிவர்த்தனைகள் மூலம் ராயல்ட்டியா பெறுவது. எக்ஸாக்ட்லி. இந்த 3 வழிகளுமே பாத்தீங்கன்னா பயனர்களை மையமா வச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மையப்படுத்தப்பட்ட அமைப்புகளோட தேவையே இல்லாம
பொருளாதாரத்தை மக்களே நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சான்று தான் இது. நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம ஆரம்பத்துல பேசின அந்த மினி ரிசர்வ் வங்கிக்கே திரும்ப வருவோம். ஒவ்வொரு தனிநபரும் தங்களுக்கு தேவையான நாணயத்தை தாங்களே அச்சடிச்சு, அதற்கான ராயல்ட்டியையும் பெறுற ஒரு சுதந்திரமான இணையான பொருளாதாரம் முழுமையா உருவானா, உலகெங்கிலும் உள்ள பாரம்பரிய மையப்படுத்தப்பட்ட வங்கிகள் இதை எப்படி எதிர்கொள்ளும்? அது ஒரு பெரிய விவாதமா மாறும். கண்டிப்பா. தங்களோட ஏகபோக உரிமை இப்படி பறிபோறத அந்த வங்கிகள் சும்மா வேடிக்கை பாக்குமா? இந்த சுவாரஸ்யமான கேள்விய உங்களோட சிந்தனைக்கு விட்டுட்டு, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோட சந்திப்போம்.